இன்று நடைபெற்ற ஐபிஎல் முதல் போட்டியில் ஆர்சிபி அணி டாஸ் வென்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்யும். கொல்கத்தா அணி முதலில் பேட்டிங் செய்ய ஆரம்பித்தது. ஜோசு அசல்வுட் வீசிய முதல் ஓவரிலே கொல்கத்தா அணி முதல் விக்கெட்டை இழந்தது. குவிண்டன் டீகாக்கு 5 பந்துகளை 4 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டம் இழந்துறாரு. முதல் 3 ஓவர்ல நிதானமா ஆட்டம் ஆடிய கொல்கத்தா அணியை அடுத்து அதிரடியாக ரன் குவிக்க ஆரம்பிச்சிச்சு. 3வது ஓவர் மற்றும் 4வது 5வது ஓவர்ல மட்டும் மொத்தம் 51 ரன்கள் சேர்க்கப்பட்டுச்சு. நம்ம ரஹானாவும் மற்றும் சுனில் நரேனும் அதிரடியா ரன் குவிச்சனர். கொல்கத்தா அணி 9 ஓவர்ல ஒரு விக்கெட்டை இழப்பிற்கு 96 ரன்கள் என்ற நல்ல நிலையில் இருந்துச்சு. ரஹானே அவர்கள் 25 பந்துகளில் அரை சதம் கடந்தார். தொடர்ந்து பேட்டிங் செய்து வந்தார். இந்த சூழல்ல சுனில் நரேன் 44 ரன்கள் எடுத்த நிலையில ஆட்டத்தை இழந்தார். கொல்கத்தா அணியின் கேப்டன் ரஹானே அவர்கள் 31 பந்துகளில் 56 ரன்கள் சேர்த்து அவரும் ஆட்டம் இழக்கிறாரு. கொல்கத்தா அணி 10.3 ஓவர்ல 109 ரன்களுக்கு 3 விக்கெட்டை இழந்து தவித்தது. கொல்கத்தா அணியின் துணை கேப்டன் வெங்கடேஷ் ஐயர் அவர்கள் 6 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டம் இழக்கிறாரு. அந்த அணி இப்பொழுது 4 விக்கெட்டுகளை இழந்தது. கொல்கத்தா அணியை 15.4 ஓவர்ல 6 விக்கெட்டை இழப்பிற்கு 150 ரன்கள் எடுத்தது. ஆர்சிபியின் குருணால் பாண்டியா அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி, அதே நேரத்தில் சுயாஷ் சர்மா ஆண்ட்ரே ரசல் விக்கெட்டை சாய்க்கிறாரு. அதே நேரத்தில் அங்கிரீஷ் ரகுவன்சி 22 பந்துகளை 30 ரன்களை எடுத்து ஆட்டம் இழக்கிறாரு. கொல்கத்தா அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 19 ஓவர்களில் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்களை எடுத்தது. 169 ரன்களை எடுத்தது. மொத்தமாக 20 ஓவர்கள் முடிவில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 8 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன்களை எடுத்தது. ஆர்சிபி அணிக்கு 175 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நிர்ணயம் செய்தது. ஆர்சிபி அணியோ சேசிங்கில் அபாரமாக ஆடி வந்தது. 5 ஓவர்கள் முடிவில் விக்கெட் இழப்பின்றி 75 ரன்கள் எடுத்துள்ளது. விராட் கோஹ்லி 25 ரன்களும் பிலிப் சால்ட் 48 ரன்களும் சேர்த்து ஆடி வந்தனர். இந்த நிலையில் ஆர்சிபி அணி 11வது ஓவரில் ஒரு விக்கெட்டை இழந்தது. 115 ரன்களை எடுத்தது. ஆர்சிபியின் பில் சால்ட் 31 பந்துகளில் 56 ரன்களை எடுத்து ஆட்டம் இழந்தார். அதே நேரம் நமது விராட் கோஹ்லி அவர்கள் கொல்கத்தா அணிக்கு எதிராக ஐபிஎல் தொடரில் 1000 ரன்களை கடந்து சாதனை புரிந்தார். அதே நேரத்தில் விராட் கோஹ்லி அவர்கள் அரை சதமும் அடித்து முடித்தார். 3 விக்கெட்டுகளை இழந்தாலும் பெங்களூரு அணியை வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. இதன் பிறகு ஆர்சிபி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வீழ்த்தியது. விராட் கோஹ்லி அவர்கள் 59 ரன்களை சேர்த்து கடைசி வரை களத்தில் நின்றார். 2025 ஐபிஎல் தொடரில் மொத்தம் 74 போட்டிகள் நடைபெற உள்ளன. மொத்தம் 65 நாட்கள் இந்த ஐபிஎல் தொடர் நடைபெறும். மொத்தமாக 10 அணிகள் இந்த ஐபிஎல் தொடரில் பங்கேற்று உள்ளன. மார்ச் 22ஆம் தேதி முதல் தொடங்கி மே 25ஆம் தேதி வரை 2025 ஐபிஎல் தொடர் நடைபெற உள்ளது என்பதை அறிவித்தருகின்றோம். மேலும் தகவல்களை தொடர்ந்து பெற இச்சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே.